வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான தக்காளி கடலைப்பருப்பு சட்னி இன்றைக்கி அரைக்க போகிறோம். இதுக்கு தக்காளியும் கடலைப்பருப்பும் தான் மெயின். வெங்காயம்லாம் அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் இது வரைக்கும் இந்த சட்னி அரைக்கலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வில் கடாய் போட்டிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். அந்த கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. இந்த கடலைப்பருப்பு வாசனையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பொன்னிறமாகட்டும். கருகிராமல் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துருக்கங்க. எடுத்துடலாம். அதே எண்ணெயிலேயே 4 பச்சை மிளகாய் கீர்னது அது சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம், 2 பூண்டு, இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்குறதுனாலையும் இந்த சட்னி வாசனையாக நல்லாயிருக்கும். 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டெல்லாம் ஓரளவு வதங்கியிருக்கு. அது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம், இது ஒரு 150 கிராம் இருக்கும். இதை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் வதங்கி வரட்டும். சேர்த்த தக்காளியும் வதங்கிடுச்சு. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். தக்காளியில் உள்ள புளிப்பை எடுக்கிறதுக்காக தான் நம்ம கடலைப்பருப்பும் தேங்காய் துருவலும் சேர்க்குறோம். இதை வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கினா போதும். இது நல்லா ஆறட்டும். வதக்குனதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வறுத்த கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்கினதை அரைச்சிக்கலாம். ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ வதக்கினா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி தேவையில்லை. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த தக்காளி சட்னி அரைக்கும்போது பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. சின்னதில் சேர்த்தோம்னா அந்த தக்காளியெல்லாம் அரைக்கும்போது வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் அரைச்சாச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சட்னி இந்த மாதிரி அளவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாம் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். நான் அப்போ கொஞ்சம் தான் சேர்த்தேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சட்னி இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். சட்னியில் சேர்த்துடலாம் தாளிப்பை. தக்காளி கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.